யுகங்களாக தவம் இருந்த அற்புதமான அத்தகைய ஆற்றலுக்காக கொடுக்கப்பட்ட அகத்தியன் அதற்காக வந்தமர்ந்த திருத்தலமாகும், திருமகா சபையாகும். சித்த நிலையிலே சிவமகா நிலை கொடுத்த அகத்தியத்தின் அற்புதமான அத்தகைய அருள்கருணை பரவி நிற்கின்ற, சிவகருணை பரவி நிற்கின்ற, சித்த கருணை பரவி நிற்கின்ற, அன்பு மேவி நிற்கின்ற, அருளாற்றல் மலர்ந்து நிற்கின்ற அற்புத சபையாகும் இச்சபை. ஆற்றல் மிக்க சபையாகும், சிவப்பிரபஞ்ச மகா சபையாகும் இச்சபை. 14 லோகங்களிலும் இல்லாத சபை இது. அண்ட சராசரத்தை ஆளுகின்ற சபை இது. அண்ட பெருவழியின் நாயகனாம் அற்புதமாக சிவம் அமர்ந்து சிவ கைலாய திருப்பணி செய்கின்ற, அண்டங்களை படைக்கின்ற அற்புதமான அத்தகைய அருள் பணி செய்கின்ற சிவசபையாகும், சித்த சபையாகும் இச்சபை. தேவர்களும் சித்தர்களும் சூழுகின்ற சபையாகும் இச்சபை. முக்கோடி நவகோடி ஆற்றல்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரே லிங்கமாக அற்புதமாக அத்தகைய தவ நிலைக்காக கொடுக்கப்பட்ட, அத்தகைய புண்ணிய நிலைக்காக அருளப்பட்ட சூட்சம லிங்கம் இயல்பாக பிரதிஷ்டை காணப்பட்ட திருச்சபையாகும் இச்சபை. இச்சபையானது அங்குள்ளது, இங்குள்ளது, அந்த இடத்தில் உள்ளது, இந்த இடத்தில் உள்ளது என்பது முக்கியமல்ல. இச்சபையானது சூட்சம சபை. அதாவது சித்த நிலை கண்டு சிவநிலை கண்டு அத்தகைய சிவநிலைக்குள்ளே அத்துணை நிலைகளையும் தாங்கி நிற்கின்ற அற்புதமான சபை இது. பேரண்டம் முழுவதும் எல்லையாகும், பெருவழி முழுவதும் எல்லையாகும். இந்த இடத்திலே இருக்கிறது, இந்த பகுதியிலே இருக்கிறது, இந்த லிங்கத்திலே இருப்பது அல்ல அதன் கருத்து. அந்த அந்த சரணாகதி நிலைக்காக அருளப்பட்ட, அற்புதமாக வேண்டி நின்ற நிலைக்காக பிரபஞ்சம் மாற வேண்டும் என்கின்ற உயரிய அத்தகைய உத்தம நிலைக்காக அத்துணை நிலைகளும் அற்புதமாக அவர்களின் ஆற்றலை பகிர்ந்தளித்த திருச்சபையாகும் இச்சபை. தன்னலம் இல்லாது பிறர் நலம் வேண்டி சூட்சமத்திலே, உயர் உத்தம சூட்சமத்திலே, உன்னத பெரும் சூட்சமத்திலே இயல்பு நிலை காணாத சமர்ப்பணம் செய்த நிலைக்காக வழங்கப்பட்ட சபையாகும் இச்சபை. அகத்தியன் அமர அற்புதமாக சிவத்தை அழைத்து அமர வைத்து அத்தகைய நிலைக்காக சிவம் அமர்ந்து சிவ கைலாய திருப்பணி செய்கின்ற, முக்திகதி மோட்சகதி நற்கதி அருள்கின்ற நற்கருணை வளமிதனை சித்த நிலை கண்ட அத்தகைய சித்தனிடம் கொடுத்து சீர் மிகுந்த பணியாக கொடுத்து அமர்ந்த தலமாகும் இவ்வெல்லை. வருகின்ற சீடர்கள், உன்னத உயர் சீடர்கள், உத்தம பெருஞ்சீடர்கள் நான் என்ற அகத்தை அழித்து நான் ஒன்றுமில்லை, அவனே அவனிட்ட பிச்சை யாம், பஞ்சபூதங்களில் இருந்து இத்தகைய அழுகி மடிகின்ற சரீரமானது 6 அடி கொண்ட அழுகி மடிந்து நாற்றமடிக்கின்ற அத்தகைய சரீரமானதும் கூட அத்தகைய பஞ்சபூத நிலைகள் இருந்து பகிர்ந்தளிக்கப்பட்டதே என்பதை உணர்ந்து சிவ திருவடி வணிந்து, சித்த திருவடி வணிந்து, மகா திருவடி வணிந்து வேண்டி நிற்கின்ற நிலையிலே தன்னிடம் உள்ள இகலோக பொருட்களாகிய அதுக்கு ஒன்றுக்கும் உதவாத குப்பை நிலையிலே உள்ள அத்தகைய குப்பைகளை தூர எறிந்து தான் கற்றுணர்ந்த, படித்துணர்ந்த, பார்த்துணர்ந்த, சென்றுணர்ந்த அத்தகைய நிலைகள் எல்லாம் வரும் வழியிலே தாரை வார்த்து கொடுத்து எவனொருவன் இறை கொடுத்த பிச்சை இது என்கின்ற நிலையிலே இறைக்கு மிஞ்சி என்னிடம் ஞான சக்திகள் ஒன்றும் இல்லை என்கின்ற நிலையிலே கனப்பொழுதும் நேரப்பொழுதும் வரலாறுகளையும் நிகழ்வுகளையும் மாற்றி எழுதுகின்ற தன்மை கால தேவன் ஒருவருக்கன்றி வேறு எவனுக்கும் இல்லை என்று அடிபணிந்து சரணாகதி ஓடு வருபவனுக்கு மட்டுமே இவ்வெல்லையின் சூட்சம கதவானது, இத்திருத்தலத்தின் சூட்சம கனவானது, இத்தகைய பிரபஞ்ச மகாசபையின் சூட்சம கதவானது திறந்து கொள்ளும். திறந்து அவனை ஜீவனோடு உள்செல்ல அனுமதிக்கும். மற்ற நான் என்ற அகங்காரத்திலும் அகந்தாயிலும் உடல் பலம் உள்ளது, உள்ள பலம் உள்ளது, ஆழ்பலம் உள்ளது, அருள்பலம் உள்ளது என்கின்ற மாய நிலையிலே வருபவன் சடலமாக வந்து
சடலமாக செல்லுகின்ற எல்லையாகும் இத்தெல்லை. உயர்ந்த உத்தம நிலை கொண்டு சரணாகதியோடு வந்து அமர அகத்திய பெருமானின் திருவடியிலே இருந்து அனைவருக்கும் கட்டளையாக, அருள் கட்டளையாக, அன்பு கட்டளையாக, சிவ கட்டளையாக விட்டு தன் புத்தி சித்தி அத்துணை நிலைகளிலும் அகத்தியத்தை பரப்பி சிவத்தை பரப்பி சித்தத்திலே உயர் நிலை கொண்டு உன்னத பெரு நிலை கொண்டு எனக்கு மட்டும் இந்த பூலோகம் சொந்தமில்லை, அனைவருக்கும் சொந்தம், அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இறைவனின் ஆற்றல் தகுதி உள்ளவனுக்கு அதிகமாகவும் தகுதி இல்லாதவனுக்கு குறைவாகவும் பகிரப்படுகிறது. முன் செய்த வினைகளினால் அத்தகைய தீவினைகளால் தள்ளி நிற்கும் ஆற்றலானது இத்தகைய சிவத்தலத்திலே வந்து சரணாகதியோடு பணிந்து நிற்க இங்கிருக்கின்ற 11,000 யுகமாக தவம் இருந்த அத்தகைய புண்ணிய சிவவாளையின் ஆற்றல் இருந்து பகிர்ந்தளிக்கப்பட்டு வாங்கி நிற்கும் போது நிற்கும் போது அத்தகைய புண்ணிய நிலையினை வருபவனுக்கு தாரை கொண்டு கர்ம வினை ஓட ஓட விரட்டி அடித்து அற்புதமாக அவனை சித்த நிலை காண சிவநிலை அடைய செய்யும், பெருநிலை செய்யும், பேரண்டத்தை ஆளுகின்ற அத்தகைய பதவியிலே அமரச் செய்யும் அற்புத சபை என்பதை அனைவரும் கொட்டு எல்லையிலே அங்கிருக்கும் பொருட்கள் இங்கிருக்கும் பொருட்கள் அழிகின்ற அத்தகைய அற்ப பொருள்களிலே கவனம் செலுத்தாது சூட்சம சபையானது உயர் உத்தம சபை என்கின்ற அத்தகைய ஆழ்ந்த நிலையிலை தன் அடி ஆழத்திலே வணங்கி நின்று தேவர்களும் சித்தர்களும் பெருமக்களும் வந்து உலாவி நிற்கின்ற அற்புத அருள்மொழி கூறுகின்ற அத்தகைய மொழியினை வணங்கி நின்று புண்ணிய நிலைக்காக இங்கு அமரப்பட்டிருக்கின்றோம், அமர்த்தப்பட்டிருக்கின்றோம், அழைக்கப்பட்டிருந்திருக்கிறோம், வந்து அமர வைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கிற அற்புதமான அத்தகைய நிலையினை தன் உள்ள நிலையிலே பதித்து வணங்கி நிற்கும் போது கைலாயமாக இச்சபை தெரியும், கைலாகமாக இச்சபை தெரியும். அத்தகைய 14 லோகங்களும் ஒன்றுபட்ட இடமாக தலம் செல்லும் பார்க்கடலாக காட்சியளிக்கும், திருமுருகன் படைத்தலமாக காட்சி அளிக்கும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு பிரம்மதேவன் அத்துணை நிலைகளையும் உங்களுக்கு வழங்குவார். முப்பெரும் தேவிகள் இருந்து அனுக்கிரகம் கொடுப்பார்கள், முக்கோடி தேவர்களும் இருந்து அருளாசி செய்வார்கள், சித்த பெருமக்கள் உங்களுடனே இருந்து வருவார்கள் என்பதை தெரிவித்து அற்புதமாக இத்தகைய நற்சங்க பொற்சங்க பொன்னம்பல மகா சங்கம நிகழ்வினை நிகழ்த்த அற்புதமாக அமாவாசை திதி கண்டு அற்புத பூஜை கண்டு பெருமகா ஆனந்தத்திலே அமர்ந்திருக்கின்ற கணங்களின் திருப்படி வணிந்து சிவத்தை வணங்கி சித்த பெருமகனாம் அகத்தியத்தை வணங்கி அற்புத கணங்களில் வணங்கி உத்தம உயர் பேராற்றல்களை வணங்கி கன்னி மூலையிலே அமர்ந்திருக்கும் கணநாதனை வணங்கி விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி முதலாசி அருள்கின்ற அவ்வையை வணங்கி காம குரோத மதம் ஆச்சரிய நிலைகளை வென்றமர்ந்த மகாவீரனை வணங்கி தவசி தம்பிரானை வணங்கி நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் அடுக்கடுக்கான சபைகளிலே உத்தம உயர் சித்தர்களும் உன்னத தேவர்களும் அற்புதமான வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகான்களும் புனிதர்களும் அத்தகைய ஆழ நிலைகளிலும் அற்புதமான நீர்நிலைகளையும் இறைவன் சேவை மக்கள் சேவையே மகேசன் சேவை என செய்து முடித்து அமர்ந்திருக்கின்ற புண்ணிய மன்னர்களுக்கென்ன தனித்தனியாக சபைகள் அமைக்கப்பட்டு அற்புதமாக தேன் கூடு போல் அமைக்கப்பட்ட எண்ணிலடங்கா சபையை கொண்ட உத்தம ஒரு சபையே இச்சபை என்பதை அனைவரும் அறிந்து யுகங்கள் தாண்டி திருமுருகன் தன் திருக்கரங்களிலே பிரபஞ்ச ஆட்சியை யுகங்கள் தாண்டி பெற்று அறுபடை ஆற்றலை ஒருபடையாக இணைத்து மருதமலை ஆற்றலையும் ஒன்றாக இணைத்து உத்தம பெரும்படையாக அமர்ந்த திருத்தலமே இத்தகைய எல்லை. பிரபஞ்ச மகா மன்னனாக முடிசூடி அமர்ந்த இடமே திரு தெந்திலகம் என்பதை நினைவிலே கொண்டு வேல் பகிர்ந்தெடுக்கும் அத்தகைய சஷ்டி நிகழ்வுக்கு முன்பாக இங்கிருந்தே அனைத்து தலங்களுக்கும் வேல் பகிரப்படுகின்றது என்கின்ற உண்மையான அத்தகைய உத்தம பெருநிலையின் சொல்லி
பேராற்றல் மிக்க பெருஞ்சபையிலே அற்புதமான அனைத்து தேவர்களையும் சித்தர்களையும் வணங்கி அற்புதமாக அனைவரையும் வணங்கி அற்புதமாக அருள்காவல் திருக்காவல் புரிகின்ற வடக்குவா செல்வியை வணங்கி வலதுடை சாஸ்தாவை வணங்கி 21 நிலைகளுடனே பவனி வருகின்ற அத்தகைய வலதுடை ஐயனை வணங்கி அற்புதமாக ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஒருங்கிணைத்து ஓர் ஆற்றலாக சபையின் நற்காவல் புரிந்து வரும் சைவ நிலையிலே அமர்ந்திருக்கின்ற சைவ கருப்பை வணங்கி கனக துர்பா தேவியை வணங்கி முக்கத்து முக்கோடி தேவர்களையும் வணங்கி இயல்பு கொடிமரத்திலே தவம் இருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திரனையும் வணங்கி பட்டினத்து அடிகளை வணங்கி பாராள வந்த சபையிலே பேராட்சி புரிகின்ற பெருஞ்சபையிலே தென்பகுதி நோக்கி அமர்ந்திருக்கின்ற திரு செந்திலகத்திலே தென்பக்கம் நோக்கி அமர்ந்திருக்க திரு முருகனை காண அற்புத பிரபஞ்ச மகா சபை பிரபஞ்ச மகா கூரை உள் நுழைய அத்தகைய வீரபாகு தேவனின் திருவடி தொட்டு வணங்கி அவன் அனுமதியை பெற்று அற்புதமாக உச்சி கூரையிலே நின்று அமர்ந்து தன்னை அற்புதமான அத்தகைய கருட பார்வையினால் கருட சேவை செய்து கொண்டிருக்கும் அருட்காவல் உருந்திருக்கும் பெரிய திருவடியாம் கருடனை வணங்கி சிறிய திருவடியாம் ஆஞ்சநேய வணங்கி அற்புத கூரை உள் நுழைந்து அணையா ஜோதியாக அணையா குண்டமாக எரிந்து கொண்டிருக்கின்ற ஜோதியை வணங்கி ஜோதி ரூபமாக அமர்ந்திருக்கின்ற திரு முருகப்பெருமானை வணங்கி சூட்சம கொடிமரத்தை வழங்கி நற்சபையிலே அல்ல குறையாத அட்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அருந்தவம் இருக்கின்ற அன்னபூரணியை வணங்கி வரும் காலங்களிலே இச்சபையின் அன்னதான நிகழ்வுகள் உலகெங்கும் நடைபெற இடைவிடாது தவந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய தேவி எம் அன்னையின் திருப்படி பணிந்து வள்ளல் பெருமானின் ஆற்றல் சூழ்ந்திருக்கின்ற அன்னதான கூடத்தை வலம் வந்து வணங்கி நற்சபைக்கு கொடுக்கப்பட்ட நற்கொடிமரத்திலே பாதாளத்திலே 21,000 அற்புதமாக பாதாளத்திலே 11,000 யுகமாக தவம் இருக்கின்ற கங்கை சூழ தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி முப்பெரும் தேவிகளை மும்மூர்த்திகளை வணங்கி நற்சபையிலே நல் மகா நிகழ்வுகள் நடைபெறும் பெருஞ்சபையிலே சபைக்கு கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட வழங்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற உலகிலே உன்னத பெரும் பிரபஞ்சத்திலே யாருக்கும் கிட்டிடாத தேவேந்திரன் திருக்கரங்களில் கூட தவழ்ந்திடாத சிவபெருமானின் அற்புதமான எலும்பு மஜ்ஜைகளிலே இருந்து வார்த்தெடுக்கப்பட்ட எலும்பு மஜ்ஜைகளே இருந்து சிவப்பிரபஞ்சத்திலே இருந்து வார்த்தெடுக்கப்பட்ட அக்னி ரூபமாக வந்து இறங்கிய நெற்றிக்கண் வழியாக 11,000 யுகமாக தவம் கண்ட நிலைக்காக அருளப்பட்ட நெருப்பு ரூபமாக அத்தகைய நெருப்பு வடிவமாக நெருப்பு பந்தாக நெருப்பு கோளாக வந்து இறங்கிய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற கோடி சூரிய வெப்பம் தாங்கிய அற்புதமான அத்தகைய சுவடியை திருமருகன் தன் திருக்கரங்களால் திருமுருகன் பெற்று அகத்தியனிடம் கெட்டு அற்புதமாக சிவ நிலை கொண்ட சித்தனுக்குள் அதை அமர வைத்து அற்புதமாக அத்தகைய நூலானது சித்தனை வேண்டி நிற்கின்ற நூலானது பகிரப்படும் என்கின்ற நிலையை கொடுத்து வரும் காலங்களில் இத்தகைய நூல் தாங்கிய சீடன் போல் உலகெங்கிலும் சீடர்கள் பெருங்கி அற்புதமாக அத்தகைய சீடர்களின் வாயிலாக சிவநூல் உலகம் முழுவதும் பிரவி அதன் சூட்சமமாக பிரபஞ்சம் முழுவதும் அதனுடைய ஆற்றல் பகிர்ந்தளிக்கப்பட்டு அற்புதமாக ஒரு மனிதன் மாறுகின்ற போது தான தர்ம நிலைகளிலே தவ நிலைகளிலே சிவ நிலைகளிலே பிறரை வழிநடத்தும் நிலைகளிலே ஒரு மனிதன் மாறும்போது அத்தகைய மனிதன் 1000 மனிதனை உண்டு பண்ணி 1000 மனிதர்கள் 1 கோடி மனிதர்களை உண்டு பண்ணும் நிலை பெருகி அதன் வாயிலாகவே கலியுக மாற்றம் நிகழும் என்கின்ற அற்புதமான அத்தகைய சூட்சம ரகசியத்தையும் உங்களிடம் கூறி அத்தகைய பணியானது இத்தகைய எல்லையிலே இருந்து
சிவம் அமர்ந்த சிவத்தலத்திலே இருந்து சித்த பெருமக்கள் அமர்ந்த பிரபஞ்ச மையமாக கருதப்படுகின்ற இத்தெல்லையிலே இருந்து அனைவருக்கும் பகிரப்படுகிறது என்கின்ற விஷயத்திலே உறுதியாக இருந்து உத்தம சபையை பணிந்து நிற்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் நற்கருணை வழங்கப்படும். அவர்கள் வினையானது விரட்டி அடிக்கப்பட்டு வேண்டிய வரங்கள் வழங்கப்படும் என்பதையும் வணங்கி அற்புதமான தருணத்திலே இந்த அருளுரையை உங்களுக்காக வழங்கப்பட்டது, எடுக்கப்பட்டது, சொல்லப்பட்டது அனைத்தும் எம் வாயிலே இருந்து வரப்பட்டதல்ல. ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அடி ஆழத்திலே இருந்து தேடி எடுக்கப்பட்ட வார்த்தைகளை புனைந்து அதை சாட்டையாக சித்தன் வாயிலே சுழல விட்டு வருகின்ற மாந்தர்களின் அகங்காரத்தை அடக்கவும், அவனுடைய ஆணவத்தை அடக்கவும், அவனுடைய மமதையை அடக்கவும், அடக்கி நல் மனிதனாக நல் மாந்தனாக இத்தகைய எல்லையிலே அமர வைப்பதற்காக இத்தகைய சொல் சாட்டையடி கொடுக்கப்பட்டது என்பதையும் உணர்த்தி பேராற்றல் மிக்க பெருஞ்சபையிலே வருகின்ற நிகழ்விலே சிவத்தை அழைத்து சிவ ஆசி கேட்க